ஒரு ராசியில் வந்து சூரியனும் சனியும் நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது அல்லது விலகிய பாகையில் இருக்கும் பொழுது அவன் மொத்தத்தில் வந்து ஒரு ராசிக்குள்ள சூரியனும் சனியும் இருக்கும் பொழுது அப்பா பிள்ளைக்கு சேராது. அது நெருங்கின பாகையில் இருக்கும் பொழுது, சூரியனோடு மிக நெருக்கமான பாகையில் இருக்கும்போது சனி வந்து நாட் வேல்யூடு, அது வந்து தகுதி இல்லாத ஒரு விஷயமா போயிடும். அஸ்தமனம் அஸ்தங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு தோஷத்துக்கு போகும்பொழுது தந்தையினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பிள்ளை வளர வளர அப்பாவுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வசந்துக்கிட்டே போகும். ஆனால் பிள்ளை தருதலையாக இருப்பான். அதாவது வந்து அந்த தந்தைக்கு உதவாத ஒரு பிள்ளையாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த ஜாதகருக்கும் அந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு பிடிப்பினை இல்லாத வாழ்க்கை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும். இது வந்து நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியும். விலகிய பாகையில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ஒரே வீட்டுக்குள்ளே வந்து அந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா, தந்தையும் மகனும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டுமே பரம வைரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடும் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வந்து தந்தையினுடைய சொத்து பிள்ளைக்கு தான், தாத்தாவுடைய சொத்தும் பேரனுக்கு தான். அதே மாதிரி தந்தையினுடைய சொத்து, அதாவது தாத்தாவுடைய சொத்து தனது தந்தைக்கு வந்து, தனது தந்தையினுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து தந்தைக்கு வந்து, தந்தையினுடைய சொத்து அந்த ஜாதகருக்கு வர்றது அப்படிங்கிறது இது வம்சாவளியை குறிக்கக்கூடிய ராகு சூரியன் சனி மூணு பேருமே விரோதிகள். இப்போ ராகு சனி காம்போவும் நமக்கு வந்து பெருசாக பலனடிக்கிற காம்போ கிடையாது. ராகு சூரியன் காம்போ அப்படின்றது இங்கே பாருங்க, இந்த ராகு சூரியன் காம்போ அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக எல்லா கிரகத்தையும் தனது ஒளிக்கதிர்களால் அஸ்தமிக்க செய்யக்கூடிய சூரியன் ராகு கிட்ட சரண்டராயிரம் கிரகண தோஷத்தில் மாட்டிக்கிறான். அப்போ தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு நேரடியாக வருது அப்படிங்கும்போது ராகுவும் சனியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போ கிட்டத்தட்ட இரண்டு பாவ கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய ஜாதகருக்கு தாத்தாவுடைய சொத்து கிடைச்சிடும், பூர்வீக சொத்து கிடைச்சிடும். பட் இந்த இடையில சூரியன் உள்ள நுழைஞ்சார் அப்படின்னா, இந்த ராகு சூரியன் சனி ஒரே ராசியில் இருந்தாங்க அப்படின்னா தாத்தாவுடைய சொத்து தாத்தாவும் அனுபவிக்காம அப்பாவும் அனுபவிக்காம பேரனுக்கும் கிடைக்காம போயிடும். அப்போ இது மாதிரியான நிறைய டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இந்த கிரக அமைவுகள் வந்து மாட்டும். அப்போது ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் இருக்கக்கூடிய அமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ராசியில் இருக்கக்கூடிய சனி சூரியன் அமைவு, அந்த வீட்டில் அந்த ஜாதகரும் தந்தையும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருடைய அமைப்பு அப்படின்றது வந்து பிரதிபலிப்பு இல்லாமல், அதாவது வந்து அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் போய்விடும். அப்போது ஒரு ஜாதகத்தில் சனி, இதில் வந்து நிறைய